கார்த்திகா வந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேரனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாமா நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாமா, வீட்டில் வந்து எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டாங்க, ரொம்ப பயமாக இருக்குது மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்திகாவோட அப்பாவும் வந்து அங்கே வந்துடுறாரு, அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. பயங்கரமாக வந்து சேரனை போட்டு அடிக்கிறாரு. அவங்க அப்பா எப்படா நீ வந்து என் பொண்ணு கூட இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டைமில் வந்து அவங்க அவங்க அம்மா வந்து கார்த்திகாவோட அம்மா வந்து செமையாக திட்டுறாங்க. நல்லா போடுங்க அவனை ரெண்டு, எவ்வளோ இவ்வளோ தைரியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஓடி வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க தானே தேடி வந்தாங்க, அண்ணனை போட்டு எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. சொல்லி வை அவனை, அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு பின்னாடி சுற்றினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து சேரனை வந்து பார்த்துட்டு வந்து அண்ணா உங்களுக்கு எதுவும் அடிப்படலைன்னா பரவாயில்லம்மா, என்ன பண்ணுறது, ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே, அவங்க தானே தேடி வந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே இங்கே பாருமா, இது வந்து வேறு மாதிரிமா, ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து என் மேலே இந்த மாதிரி வச்சுருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னோடனே, அண்ணா இங்கே பாருங்கண்ணே, இது ரொம்ப பெரிய தப்புண்ணே, எப்படி நான் வீடு தேடி வந்து அவங்க அடிச்சுட்டு போவாங்க, அந்த அளவு ஆயிடுச்சு அவங்களுக்கு, 1000 தான் வந்து அவங்க சொந்தக்காரர் இருந்தாங்களா, இப்படி பண்ணியிருக்க கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராங்க. இந்த உடனே வந்து அங்கே வராங்க பாண்டியனும் வந்து நம்ம சோழனும் பார்த்துட்டு சமையல் அண்ணன் மேலே கை வச்சிட்டாங்களா, அவங்கள நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி 2 பேருமே போகிறாங்க. இங்கே சேரன் வந்து வேணடான்னு சொல்லிட்டாரு, கேட்காம போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வந்து வீடு வந்து சமையல் கரெக்டாக பண்ணுறாங்க. எப்படி வந்து என் அண்ணன் மேலே கை வைப்போனுங்கன்னா அவ்வளோ திம்புறான்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை போட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஓடி வந்து தடுக்கிறாங்க. அக்கப்பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வராங்க. உடனே பயங்கரமாக சண்டையாகுது, இவங்க அடிக்க அவங்க அடிக்க ஒரே பிரச்சனையாகுது. அந்த டைமில் சேரன் வராரு. சேரன் வந்து டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அந்த டைமில் வந்து அவங்க தம்பி மேலே கை வைக்க போகிறாங்க. உடனே சேரன் தடுத்து நிறுத்துறாரு. யார் மேலே கை வைப்பீங்க, என் மேலே கை வச்சுங்க, நான் அமைதியாக இருந்துட்டேன், என் தம்பி மேலே கை வச்சுங்க பகுந்துருவேன் அப்படின்றாரு. அப்படியே சேரனோட அப்படியே வந்து ஃபேஸ் எல்லாமே வந்து ரியாக்ஷன் எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கு. அதை பார்த்து அப்படியே அசந்தே போயிடுறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என் தம்பிங்க மேலே யாராவது கையை வச்சிங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அண்ணே நீயாண்ணே இவ்வளோ கோவப்பட்டது, நாங்கள் பார்த்ததே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் கேட்குறாரு. டேய் எனக்கு கூடனா பரவாயில்லடா, உங்கள் மேலே கை வச்சா நான் சும்மா இருந்துருவேனடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்து நிலா ஆச்சரியப்படுறாங்க. அண்ணன் உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே நீங்கள் இப்படிலாம் கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே சாது இருந்தால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கண்ணா, அது உண்மையிலே உங்கள் விஷயத்தில் பெரிய விஷயமா இருக்குடா, கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னம்மா பண்ணுறது, பின்ன என்னை அடித்தாங்க, நான் பொறுத்துட்டு இருந்தேன், என் தம்பிங்க மேலே கை வச்சா நான் சும்மா இருப்பேனாம்மா, அதனால தான்மா எனக்கு டென்ஷன் ஆகி நான் அப்படி கத்திட்டேன் அப்படின்னோடனே இங்கே பாருங்கண்ணே அந்த பொண்ணு உங்களை ரொம்ப விரும்புது, அதனால் வந்து கொஞ்சம் அப்படின்னோடனே இல்லைம்மா இதெல்லாம் சரிப்படாது, தேவையில்லாத ஆசையாக அந்த பொண்ணு தான் வளர்த்துக்கிட்டா, நான் அப்போவே சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படின்னோடனே அண்ணே நீ சும்மா இருந்தேன், ஏன் செட் ஆகாது, அவங்க உன்னை இப்படிலாம் விரும்புகிறாங்க, எவ்வளோ வந்து மனசில் ஆசை இருந்தால் ஓடி வந்து உன்னை வந்து அவங்க வந்து இப்படி மாதிரி ஹக் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்க, ஒரு பொண்ணே தேடி வந்து உங்ககிட்ட நீ தான் வேணும்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ பண்ணுற அப்படின்னா, டே எல்லாம் கரெக்டு தான்டா, நம்ம குடும்பம் எப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்க சொல்லு, ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஃபுல்லாக கெட்டு போயிடுறா, இதில் நான் இப்படியும் பண்ண முடியுமாடா, குடும்பத்துக்கு மூத்த பையனா நான் எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னோடனே, நான் இப்படிலாம் படுத்துனேன்னா வேலைக்கே ஆகாதுண்ணே, அவங்க உன்னை ரொம்ப விரும்புகிறாங்கண்ணே, சரி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு உன்னை நினச்சி அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. சொல்லுண்ணே அவங்க மேலே உனக்கு அக்கறை இல்லை, அவங்க மேலே வந்து எந்த வந்து அபிப்பிராயம் உனக்கு இல்லைன்னு சொல்கிறல்ல, அப்போ அவங்களுக்கு எதாவது ஆனால் பரவாயில்லையா உனக்கு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பலரும் வந்து நானே ப்ளீஸ்ண்ணே சொன்னால் கேளுண்ணே, அவங்க உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்கண்ணே, அவங்க மேலே உயிரே வச்சுருக்காங்கண்ணே, கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கிற தப்பு இல்லைண்ணே, இப்போ என்ன தாண்டா பண்ண சொல்கிறீங்கண்ணே, இங்கே பாருண்ணே கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு வேணும், அதுக்காக எதாவது பண்ணி தான் தீரணும், அதுக்காக என்ன பண்ணுன்ற நீ, இங்கே பாரு அவங்க வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, இப்போ போய் பிரச்சனைலாம் பண்ண முடியாதுற, இங்கே பாருண்ணே நீ உனக்காக நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் தான் நம்ம வீட்டுக்கு வர அடுத்த அண்ணி புரியுதா அப்படி சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு சேரன். என்ன இது இவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டு.